போட்டு விளையாட போகிறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போவோம். ஓகே, இப்போ நான் வந்து புதுசாக வந்திருக்கேன். இப்போ நான் வந்து பிஆரில் பிளாட்டினம் 4ல் இருக்கேன். சிஎஸ் ரேங்கில் ப்ரோங்ஸ் தவிர என்னமோ தான் இருக்கேன். என்ன இப்போ சொல்ல வரேன்னா, நான் இப்போ வந்து புதுசாக வந்திருக்கேன். ஸோ தட்டு தான் நான் இப்போது அதில் இருக்கேன். இல்லைனா நான் எலைட்டு ஹீரோய்க்கு போயிருப்பேன் அல்லது ஹீரோய்க்கே போயிருப்பேன். என்னோடய பழைய சொல்லிட்டு தான் நான் ஹீரோய்க்கு எலைட்டு ஹீரோய்க்கெலாம் வச்சுருக்கேன். என்ன சொல்லலாம்னா, நான் பழைய செல்லு சாம்சங் M21 2 கேலக்ஸி வச்சுருக்கேன். சாம்சங் முன்னாடி வச்சுருந்தேன். அந்த செல்லில் நான் வந்து பிஆர் அதுவும் ஃப்ரீ ஃபயர் ஏற்றி வச்சு விளையாண்டுருந்தேன். பிஆரில் வந்து நான் எலைட்டு ஹீரோய்க்கு, அதே மாதிரி சிஎஸ் ரேங்கில் வந்து நான் ஹீரோய்க்கு நான் அந்த செல்லில் பழைய சொல்கிறேன். இப்போ புது செல் வந்துருச்சு. புது செல்லில் சரி ரைட்டு ஏற்றி வைப்பேன். இதுலேயும் ஃப்ரீ ஃபயர் ஏற்றி வச்சுட்டு விளையாடுவோம். அதில் வரும்ல எல்லாம். என் அக்கௌண்ட் அந்த செல்லில் பழைய சொல்கிறதுக்கு அக்கௌண்ட்டு இங்கே வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏற்றி வைக்கிறேன். வரவே மாட்டேங்குது. திருப்பியும் ஃபஸ்ட்டு புது ஐடியா வந்துருச்சு. பழைய ஐடி வரவே மாட்டேங்குது. பழைய ஐடி அந்த செல்லு தான் இருக்குமே தவிர இன்னொரு செல்லுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியாது. தெரில, எனக்கு தெரில. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லாதீங்க. நீங்கள் சொல்ல மாட்டீங்கன்னு தெரியும், அதனால தான் சொல்லாதீங்கிறேன். இது எதுக்குன்ட்டு தான். எனக்கு ரொம்ப இந்த செல் ஹேங் ஆகுது. அதுக்கு அந்த செல்லாச்சும் பரவாயில்ல பிறகு. ஆனால் இது வந்து 6.9 டிஸ்பிளே. ஓகே, அந்த செல்லை விட அந்த செல்லு ரேட்டு கூட. நல்லாயிருக்கும் நினச்சி வந்து பார்த்தேன். நல்லா தான் இருக்குது. ஆனால் என்ன ரெக்கார்ட் பண்ணுறனால அப்படியே சிக்கு. அது மட்டும் இல்லை, பார்க்கல அப்படியே இயர் பக்ஸை போட்டுட்டு பாட்டு வேறு கேட்டுட்டு இருக்கேன்னா அதான். இப்போ நான் எடிட் பண்ணும்போது தான் வாய்ஸ் பேசுனேன். அப்போலாம் அவ்வளோ ஹேங் ஆகுதுன்னு பார்த்துங்க. ஹேங் ஆகலை, இருந்தால் லைட்டாக ஆகுது. என்ன சொன்னேன்னா, இந்த செல்லு இயர் பக்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்படியே பாட்டு கேட்டுகிட்டே விளையாண்டுருக்கேன். அதுவும் அல்ட்ராவில் வச்சுட்டு. அது உண்மையிலே மேக்ஸி அல்ட்ராலாம் இருந்துச்சு. அது ஸ்டாண்டர்டுக்கெலாம் போகல. ஆனால் சாம்சங் வந்து ஸ்டாண்டர்டில் தான் இருந்துச்சு. இதில் வந்து அல்ட்ராவில் மாறிக்கிச்சு. அதுவாகவே அல்ட்ராவில் தான் இருக்குது. ஆனால் ஏன் ஹேங் ஆகுதுன்னு தெரில. புதுசாக வந்தனால ஹேங் ஆகுது பார்க்கு. பரவாயில்ல, இந்த செல்லையும் ஏற்றி வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் ஏற்றி வச்சுட்டு உங்கள்கிட்ட வீடியோ போட்டிருக்கேன். இனியாக வந்து டெய்லியும்லாம் வீடியோ வராது. ஃப்ரீ ஃபயரு டெய்லியும் வீடியோ வரும். வந்தாலும் நீங்கள் ஒரு 6 பேர் தான் பார்ப்பீங்க. இதுக்கு மேலே பார்க்க மாட்டீங்க. அதுவும் ஒழுங்காக எடிட் பண்ணி போட்டால். இதுக்கு மேலே எப்படிங்க எடிட் பண்ணுறது எனக்கே ஒன்றும் புரியல. பார்த்தா பாருங்கள், பார்க்கலன்னா போங்க. அப்படி இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுங்க. நானும் தவிர்க்கலை. பாருங்கன்னு சொல்லிட்டு. சரி ரைட்டு. ஐயோ, இப்போ நான் என்ன டாப்பிக்கில் ஆரம்பித்தேன், என்ன சொல்லிட்டு வந்தேன் மறந்துடுச்சு. சரி ஓகே. இன்னும் மேலே 2 பேர் இருக்காங்க. இன்னும் 2 பேர் தான். நம்ம டீமில் ஒத்தாள் அவுட்டு. அவங்க டீமில் இன்னும் ஒத்தாளே தான் இருக்கான். மேலே கீழே இங்கே வருவான்னு பார்த்துட்டு இருக்கேன். வரவே இல்லை. எப்போ வருவான்? மேலே தான் இருக்கான். கன்ஃபார்ம் தெரிஞ்சு போச்சுட்டா. ஐயோ, எனக்கு டெசர்ட் ஈகிள் வர புது செல்லில் வர மாட்டேங்குது. ஏன்னே தெரில. அது ஒரு மாதிரி அந்த டெம்பர் கிளாஸ் போட்டதுலேருந்து அப்படியே சிக்குது, ஹேங் ஆகுது. அப்படியே டெம்பர் கிளாஸ் போட்டது அப்படியே ஐயோ வலுக்கு முன்னாடி. இப்போ என்ன மாதிரிலாம் இல்லை, தெரில, சொல்ல தெரில. ஓகே ரைட்டு. இப்போ இந்த கிளாக் டவருக்கு வந்திருக்கோம். கிளாக் டவர் ஆச்சு. இந்த இது பேர் என்ன, அதான் பெருமுடாவில் பீக்கு பக்கத்தில் இருக்கிற இடத்துல. அந்த இடத்துல போன வாட்டி ஹெட்ஷாட் அடித்தேன். உங்களுக்கு வீடியோ அப்லோட் பண்ணான்னு தெரில. சும்மா M10ல் தான் ஹெட்ஷாட் அடித்தேன். ஸோ மண்டடி அவனுக்கு 10 தான் போச்சு. அதுக்கே செத்துட்டான். பரவாயில்ல இருக்கட்டும். என்ன டாபிக் வந்தேன்? சரி நான் வந்துச்சு. என்னன்னா, பழைய சொல்கிற இருக்கிற மாதம் தான் வீடியோ போய் அதுக்கப்புறம்லாம் போட மாட்டேன். சரி ஓகே. இது வந்து 2024ல் தான் இருக்கும். இப்போது இது வந்து எப்போ விளையாண்டாருன்னா, இதெல்லாம் சொல்ல மாட்டேன். 2024 தான். சரி ஓகே ரைட்டு. வாங்க விளையாட்டில் நம்ம 2 இது போயிட்டாங்க 0 இது. அப்படின்னா நம்ம தான் ஜெயிப்போன்னு அர்த்தம். எங்கே இனிமே வராங்கன்னே தெரிய மாட்டேங்குதுயா. ஐயோ, யாராவது வாங்கயா. நான் பாவம்யா, நான் கில்லே எடுக்காமல் இருக்கேன்யா. கீழே வாங்க வராங்களா? சுடுற சவுண்டு இந்த சைடெலாம் போகிற சவுண்டு மட்டும் கேட்குது. அப்போ ஆளே இருக்க மாட்டேன். சரி என்னன்னே தெரில. எங்கடா இருக்குங்க? வாங்குற எனிமீஸ் எங்கடா இருக்குங்க? இன்னும் ஒத்தாள் தான் இருக்கேன். அந்த ஒத்தாள் வந்து இன்னொரு ஆளை ஹெல்ப் பண்ணுறியான். அவன் எங்கே இருக்கான்னு சொல்லுங்கடா. எங்கடா இருக்கேன் அவன்? அவனை போய் பொழக்கிறது. எங்கடா இருக்கேன்? ஐயோ தெரிலையே. அவ்வளோதான், அவுட் ஆக்கி விட்டாங்க அவனையும். அவ்வளோதான்டா. யாருக்கிட்ட எங்கேயா வந்து யாருக்கிட்ட போடு வேறு லெவலு. அப்படியே போகிறாங்க. சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லைக்காவது போட்டு போங்க ப்ளீஸ் லைக்காவது போட்டு போங்க. என்ன எடுப்போம்? நம்மகிட்ட கன் இருக்கிறதுனால கன் தேவையில்ல. இப்போ ஒரு ஹெல்மெட்டும் அப்படியே ஒரு ட்ரெஸ்ஸும் வாங்கி வச்சுப்போம். ட்ரெஸ்ஸுலாம் அந்த இது அது பேர் என்ன, கவரு தான் ஆர்மர் போட்டு வச்சுப்போம். ஒரு XM8 அப்படிங்கிற கன் எடுத்துருக்கேன். அதுக்கப்புறம்
தாம்சங் அப்படிங்கிற கன்று எடுத்துருக்கேன். வாங்க போவோம். ஓரியன் இருக்க நமக்கு யாம் இருக்க பயமே. ஓரியன் இருக்க பயமே. எப்படி ஓரியன் இருக்க பயமே. ஏன்னா ஓரியனை போட்டு எல்லா பேர்த்தையும் அடிச்சிடலாம் ஈஸின்னு சரி. ஆனால் வருவானான்னு பார்க்குறேன், ஒருத்தன் கூட வர மாட்டேன். ஓரியனை போட்டு எல்லா பேர்த்தையும் அழிச்ச வேண்டியதான். நான் ஒரு தடவை தான் அப்படி தான் கைஸ் ஏஸ் அடித்தேன். உண்மையிலே சத்தியமாக சொல்கிறேன், இந்த ஓரியனை போட்டு தான் நான் ஏஸே அடித்தேன் உண்மையிலே. ஆமாம், எங்க எப்படி ஆடுவேன் அடித்தான் இல்லை, எனக்கு தெரிஞ்சே ஆகணும்டா. எப்படி அடித்தான் என் செல்லு ஹேங் ஆகுறது தான் கைஸ் கவலையே. இல்லைன்னா ஹேங் ஆகலைன்னா இப்படி இப்படி தெரியும் எப்படியானா ஓடி அதுக்கப்புறம் அவங்க அடிச்சிருப்பேன். டேய் ஹெல்ப் பண்ணுறா தம்பி, டேய் தம்பி ஹெல்ப் பண்ணுறா, டேய் ஹெல்ப் பண்ணுறா, டேய் ஹெல்ப் பண்ணுறா தம்பி. ஐயோ இல்லை இல்லை சொன்னா எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். இல்லை இல்லை சொன்னா எனக்கு ஒரு ஜென்மம் வேண்டும். என்ன சொல்ல போகிறாய், என்ன சொல்ல போகிறாய். அவன் எப்படி அடித்தாங்க எனக்கு தெரியும்டா. ஒரு ஏடபிள்யூஎம் அப்புறம் டெசர்ட்டிகளை வச்சு அடிச்சிருக்கேன் கைஸ். ஐயோ அதுக்குள்ளே போயோ மேட்சே போயோ. அவ்வளோதான் ஜெயிச்சிட்டோம். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ. ரொம்ப போனோம் இழுத்துக்கிட்டே போனோம்னா நீங்கள் வியூஸ் பார்க்க மாட்டீங்க. அதனால கைஸ் போதும் கைஸ். அப்புறம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாய் கைஸ், பாய் கைஸ், நல்லாங்க கைஸ், பாய் கைஸ். இல்லை என்று சொல்லி தாங்குவதென்றால் இன்னும் எனக்கோர் ஜன்மம் வேண்டும்.